வெல்கம் டு ஹரிடி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து ஆப்பமும் குருமாவும். அந்த குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று அதை கட் பண்ணி போட்டு ஒரு பச்சை மிளகாய் இதை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். அது வதங்கின உடனே இஞ்சி பூண்டெல்லாம் போடணும். இஞ்சி பூண்டு, அப்புறம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டுருக்குறோம். நல்லா வதங்கின உடனே துருவின தேங்காய் போட்டு வதக்கணும். இதில் வந்து 4 முந்திரி பருப்பும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் போடணும். கசகசா போடலாம், கசகசா இல்லை. இந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினோடனே இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கிடலாம். மசாலா பச்சை வாசனை போகுது நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொத்தமல்லி தழை போடுதோம். கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சிடலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எல்லாம் ஊற்றிடலாம். இது காய் போடணும். காய் வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டு பீன்ஸ் 3 போடணும். பீன்ஸ் இல்லை, உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு போட்டிருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு கேரட்டு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் ஒரு 3 விசில் வந்தோன்னே இறக்கி ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை போட்டுட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் குருமா எப்படி இருக்குன்னு. சூப்பரான குருமா ரெடி ஆப்பத்துக்கு. இப்போ நம்ம ஆப்பம் சுட்டுடலாம். ஆப்பம் பாருங்கள், இப்போ இப்படி சுட்டுருக்குற ஆப்பம் டேஸ்டியான ஆப்பமும் குருமாவும் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.